அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பத்தி உலக நாடுகள் பல்வேறு விடயங்கள்ல வியக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லா நாடுகளுமே ஒரே மாதிரி வியக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய கேள்வின்னு கூட வச்சுக்கலாமே, இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், பண்பாடு இருக்கு. பல்வேறு உடை, பல்வேறு உணவு, பல்வேறு தேவைகள், பல்வேறு தொழில்கள், பல்வேறு வகையான சூழலியல், நிலம் எல்லாமே மாறுபட்டு இருந்தாலும் இவங்க எல்லாரையும் ஒரே கயத்துல, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கயத்துல இணைக்கிறது எது என்றதான் ஒரு பெரிய சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு நேத்து வயநாட்டுல இருந்து ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் பதில் சொல்லியிருக்கான். வயசுன்னு அது மிஞ்சி போன ஒரு 8 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். ரயான் என்பது அவருடைய பேரு. ராயன் இல்ல, ரயான். அந்த சின்ன பையன் ரயான் ராணுவ வீரர்களுக்கு எழுதின கடிதத்துல, என் அன்பிற்குரிய வயநாடு இன்று நிலச்சரிவில் சிக்கி புதையுண்டு கிடைக்கிறது. இந்த இடர்பாடுகளுக்குள் நின்று கொண்டு மீட்பு பணியில இவ்வளவு சீக்கிரமா ஈடுபட்டிருக்க ராணுவ வீரர்களை கண்டு பெருமைப்படுகிறேன். அதிலும் பசி பட்னி எதையும் கணக்குல எடுக்காம வெறும் ரொட்டி துண்டுகளை, வெறும் பிஸ்கட்டுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிற உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. அதிலும் ரெடிமேடான ஒரு பாலத்தை ஒரு குறைந்த காலகட்டத்துல மிக விரைவாக நீங்க கட்டினதை நான் காணொலி இப்பதான் பார்த்தேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வளர்ந்து நானும் ஒரு ராணுவ வீரராக மாறி இந்த தேசத்தை காப்பேன், அதுக்காக ரொம்ப ஆர்வமாகவும் ஆசைப்படுகிறேன் அவன் கடிதம். இதுக்கு பதில் கடிதமாக ராணுவ தளபதி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு, அன்புள்ள மாஸ்டர் ரயான், உங்களுடைய இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் எங்களை ஆழமாக தொட்டன. உங்களை போன்ற ஹீரோக்கள் தான் எங்களை உத்வேகப்படுத்துகிறார்கள். நீங்களும் ராணுவ உடை உடுத்தி எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிற அந்த தருணத்திற்காக நாங்களும் காத்திருக்கிறோம் என்ன அவர் ஒரு பதில் கட்டியிருக்கிறார். இந்த உரையாடல் இருக்கு இல்லையா, இந்த உரையாடல் இருக்கிற இந்த அன்பு தான் இந்தியாவை கட்டி வைத்திருக்கிற, இணைத்து வைத்திருக்கிற, ஒருங்கிணைத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய பாலம் நம்ம சொல்லலாம். உலக நாடுகளுக்கு நாம் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். இந்தியா என்பது அன்பால் இணைந்தது. இங்க பல வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் அன்பு ஒன்றுதான் இந்தியாவின் இரு முனைகளையும் இணைத்து வைத்திருக்கிறது. உண்மையை சொல்ல போனா, இந்தியாவின் ஏதோ ஒரு முனையில், ஏதோ ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இறங்கி வேலை பார்க்கிற இன்னொரு மனிதனை பார்த்து வளர்ந்து தானும் அந்த பணியில் சேர்ந்து இந்த தேசத்தை காப்பேன்னு சொல்றான்ல ரயான் என்ற சிறுவன், அதுதான் உண்மையான தேசப்பற்று. கிரிக்கெட்டை பார்த்துட்டு, சினிமாவை பார்த்துட்டு நரம்பு புடைக்க கத்துறதோ, உலகக்கோப்பையை வென்றுட்டோன்னு பெரிய கத்துறதோ, அதை விட ஒரு 3ஆம் படிக்கிற 8 வயது சிறுவனுக்கு இந்த தேசத்தை காப்பது என்பது சக மனிதனை காப்பதுதான் என்ற ஒரு அழகான விதையை விதைச்சிருக்க இராணுவத்திற்கும் மீட்பு படையினருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்கிறோம். சக மனிதனை காப்போம், தேசத்தை காப்போம், தேச விடுதலை உணர்வோம்.